தலைப்பு செய்திகள். சமூக வலைத்தளங்களில் அனர்த்தம் தொடர்பான தவறான தகவல்களை பதிவிடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அனாவசியமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய்கள் தொடர்பில் எச்சரிக்கை. சுண்டிக்குளம் பகுதியில் காணாமல் போன 5 கடற்படை வீரர்களும் சடலமாக மீட்பு. இலங்கைக்கு 1 லட்சம் அமெரிக்க டாலரை வழங்கிய சீனா. இனி விரிவான செய்திகள். சமூக வலைத்தளங்களில் அனர்த்தம் தொடர்பான போலியான வதந்திகளை பதிவிட்டு பொதுமக்களை பிரீதிக்குள்ளாக்கும் நபர்களுக்கு எதிராக போலீசார் மற்றும் முப்படையினரால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவிப்பில் பேரிடரை எதிர்கொள்வதற்கான விசேட ஏற்பாடுகள் மற்றும் அதிகாரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் அவசர காலநிலை நிலவுவதால் பொதுமக்களை பாதுகாத்தல், நல்வாழ்வை உறுதி செய்தல் மற்றும் மக்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகித்தல் மற்றும் சேவைகளை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இடம்பெயர்ந்துள்ள பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய குற்றத்தை தவிர்த்தல், அவர்களது சொத்துக்களை பாதுகாப்பது தொடர்பிலும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள் மக்களை அச்சுறுத்தும் வதந்திகளை பரப்பி பீதியடைய செய்வது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் மற்றும் முப்படையினருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. வதந்தி அல்லது போலி தகவல்களை வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் மின்னணு, டிஜிட்டல் அல்லது பிற தொழில்நுட்பங்களின் ஊடாக பகிரும் நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். 24 மணித்தியாலங்களுக்குள் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் சரணடைவது அவசியமாகும். இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் போலீசார் மற்றும் முப்படையினர் நேரடியாக தலையிட்டு விசாரணை செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தவறான தகவல்களை உருவாக்கி அவற்றை பகிர்வதால் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை தடைபடலாம் என போலீஸ் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலை காரணமாக மக்கள் அதிகளவில் பொருட்களை சேகரிக்கும் நிலையில் தேவையற்ற வகையில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைப்பதை தவிர்த்து தமக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அந்த அதிகார சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் சரியான நடைமுறையின் கீழ் மக்களுக்கு தேவையான பொருட்களின் அளவை மட்டும் வழங்குமாறு சிறப்பு அங்காடிகள் மற்றும் வர்த்தக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் தற்போதுள்ள விலைகள் மற்றும் நியாயமான விலைகளின் கீழ் மட்டுமே பொருட்களை விற்பனை செய்து அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் ஆதரவு வழங்குமாறு வர்த்தக சமூகத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செயற்படாத வர்த்தகர்களை கண்டறிய நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றும், அவ்வாறான சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உதவிகள் சேகரிப்பதற்காக வீடுகளுக்கு வரும் பொறுப்பற்ற நபர்கள் குறித்தும் விழிப்புடன் இருக்குமாறும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்தும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிணற்று நீரை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தினார். வயிற்றுப்போக்கு போன்ற நீரினால் பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பதால் கொதித்து ஆறிய நீரை குடிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். சுண்டிக்குளம் பகுதியில் உள்ள குளம் கழிமுகத்தை அகலப்படுத்தும் நடவடிக்கையின் போது 5 கடற்படை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் காணாமல் போயுள்ளனர். அவர்களை கண்டுபிடிக்க கடற்படை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த வேளையிலேயே காணாமல் போன 5 கடற்படை வீரர்களும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீரோடையை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு 1 லட்சம் அமெரிக்க டாலரை சீனா வழங்கியுள்ளது. இந்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு அவசர நிவாரண உதவியாக வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
புயலால் பாதிக்கப்பட்டு இந்த நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டு வரும் இலங்கை மக்களுடன் சீன மக்களும் பங்கெடுத்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் இலங்கை மக்கள் நிச்சயமாக இந்த அனர்த்தத்தில் இருந்து விரைவில் மீள்வார்கள் என நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் இலங்கைக்கான சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கான சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீனர்கள் சங்கம் ஆகியவை நன்கொடை முயற்சிகளை ஆரம்பித்துள்ளன. இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான மொத்தமாக 10 மில்லியன் ரூபாவை சேகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக சிக்கி தவித்த மாத்தளை மாவட்டத்தை சேர்ந்த ரத்தோட்டையில் உள்ள நாகல மற்றும் இங்குராவத்தையை சேர்ந்த 400 பேரை மீட்கும் நடவடிக்கை நேற்று பிற்பகலுக்குள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் ஹேமந்த தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பரந்தன் குடியிருப்பு ஊடாக முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாகல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்தோடுகின்றது. இதனால் குறித்த வீதியினூடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. எனவே முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கோப்பா பிளவு வழியாக மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக பெரும் பணக்காரர் எலான் மாஸ்க் தனது மனைவி குடும்பம் குறித்து விரிவாக பேசியுள்ளார். இந்த பிராட்காஸ்டில் பேசிய எலான் மாஸ்க், திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா பெற்ற நன்மைகள் ஏராளம். இவ்வளவு ஏன், என் வாழ்க்கை துணை ஷிவோன் ஜூலிஸ் கூட பாதி இந்தியர்தான். அவர் கனடாவில் வளர்ந்தாலும் குழந்தையிலேயே தத்தெடுக்கப்பட்டவர். இது குறித்த முழு தகவல் தெரியவில்லை. அதேபோல நோபல் பரிசு பெற்ற இந்திய அமெரிக்க சுப்பிரமணியம் சந்திரசேகரின் நினைவாக என் மகனின் பேரில் ஒரு பகுதிக்கு சேகர் என சூட்டியுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்காங்கின் தாய்போ மாவட்டத்தில் உள்ள வாங்புக் கோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு தலா 35 மாடிகளுடன் 8 அடுக்குமாடி கட்டடங்கள் உள்ளன. மொத்தம் 2000 வீடுகளில் 4800 பேர் வசித்து வருகின்றனர். இதற்கிடையே அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு கட்டப்பட்டிருந்த மூங்கில் சாரத்தில் திடீரென தீப்பிடித்து கட்டிடங்களுக்கு மேலாக பரவியுள்ளது. இதில் பலத்த காற்று காரணமாக 7 கட்டிடங்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனே தீயணைப்பு படையினர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். 140க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு வந்தன. ஆனால் தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் கட்டுப்படுத்த கடுமையாக போராடியுள்ளனர். குடியிருப்புகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் நடைபெற்றது. இதில் கீழ்த்தளங்களில் இருந்த 100கணக்கானவர்களை அவர்கள் மீட்டனர். அதே வேளையில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மேல்தளங்களில் இருந்தவர்களில் வெளியேற முடியாமல் சிக்கி தவித்தனர். தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கடும் கரும்புகை வெளியேறியது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் நள்ளிரவில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதற்கிடையே அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் இதுவரை 75 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த எண்ணிக்கை 128ஆக உயர்ந்தது. இந்நிலையில் ஹாங்காய் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளது. 104 பேரின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1843 யாழ்ப்பாணத்தில் கடும் சூறாவளி வீசியதில் பலத்த அழிவுகள் ஏற்பட்டன. 1984 ஒதியமலை படுகொலைகள். முல்லைத்தீவு மாவட்டம் ஒதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் 32 தமிழ் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1993 கொலம்பியாவின் போதைப்பொருள் கடத்தல் தலைவன் பப்லோ எசுகோபர் மெதெயின் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2002 இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஓஸ்லோவில் ஆரம்பமாயின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.